ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சிகப்பு நிற பட்டு சேலை உடுத்தி அளவான நகைகளோடு தலை நிறைய மல்லிகை சூடி அந்த அறையிலிருந்து வெளிப்பட்ட சந்திரலேகாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் இந்திரஜித். அவள் மீது இருந்த கோபம் கூட ஒரு நொடி பொழுதில் காணாமல் போனது. ஆனாலும் முகத்தில் அதை காட்டிக் கொள்ளாமல் மனதிற்குள்ளேயே அவளை ரசித்தவன் அவள் அணிந்திருக்கும் அந்த ஜிமிக்கியையும் ரசித்தான். அது அவளது அழகுக்கு அழகு சேர்ப்பது மட்டுமல்ல, அவள் முகத்தின் அழகை உயர்த்தியும் காட்டுகிறது. தலைக்கு குளித்ததாலோ என்னவோ முடியை விரித்து போட்டிருக்கிறாள். அது கூட அழகாக தான் இருக்கிறது. இந்திரஜித்தின் அருகில் அமர்ந்திருந்த அரவிந்த் தன் தோளால் அவன் தோளை தட்ட தலையை திருப்பி அண்ணனை பார்த்தான். என்னடா, இப்ப கல்யாணமே வேண்டாம், 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு சொன்ன, இப்ப சந்திரலேகாவை முழுசா விழுங்குற மாதிரி பாக்குற? கிசு கிசுப்பது போல அவன் கேட்க, கல்யாணம் 3 வருஷம் கழிச்சு போதும்னு சொன்னது என்னவோ சரிதான். அதுக்காக நான் என் காதலியை ரசிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா என்ன? ஓ அப்படி? ஆமா அப்படிதான். அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு உனக்கு கல்யாணம் போதும் தானே? நீங்க எங்க விடுறீங்க? இப்பவே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்களே, அத நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லடா. சந்திரலேகாவே 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு அவ அக்கா கிட்ட சொல்லிட்டா. அதை கேட்டதும் அவன் முகம் சுருங்கி போனது. அதை கண்டு சிரித்தவன் இந்திரஜித் தன்னை பார்ப்பதை கண்டதும் முகபாவத்தை மாற்றிக்கொண்டான். அப்படியா சொன்னா? ஆமாடா, இப்ப சிந்துவுக்கு ஒரு போன் வந்ததுல. ஆமா, அது பல்லவி கிட்ட இருந்து வந்த போனு தான். சிந்து கிட்ட அவ விஷயத்த சொல்லிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க பாரு என்று கூறியவன் தலையை திருப்பி தன் அருகில் அமர்ந்திருந்த சிந்துவை பார்த்தான். 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு பையன் சும்மா தான் சொல்லியிருக்கான். சந்திரலேகா 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு சொன்னதா நான் ஒரு பொய் சொன்னதும் அவனுடைய முகத்தை பாறேன். குரலை தாழ்த்தி சிந்துவிடம் கூறியவன் மீண்டும் தலையை திருப்பி இந்திரஜித்தை பார்த்தான். இப்போது அவன் முகத்தில் கோபம் கொப்பளிக்கிறது. அவ பண்ண தப்புக்கு தான் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு நான் சொன்னேன். ஆனா அவ எந்த தப்பும் செய்யலன்ற மாதிரி, ஏதோ தப்ப எல்லாம் நான் தான் செஞ்சேன்ற மாதிரி எனக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி இல்ல. 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு சொல்லியிருக்கா. அவன் விழிகள் இப்போது கோபமாக சந்திரலேகாவை பார்த்தது. சந்திரலேகாவின் அம்மா டீ ட்ரேயை கொண்டு வந்து அவள் கையில் கொடுக்க அதை வாங்கியவள் இந்திரஜித்தின் வீட்டார் முன் வந்து நின்றாள். ஒவ்வொருவராக டீயை எடுத்து பருக ஆரம்பித்தனர். அவர்கள் பருகி முடிக்கும் வரை தன் அப்பா அம்மாவோடு பேசிக் கொண்டிருந்த பல்லவி அருகில் அமர்ந்திருந்த ஆதியின் செவியில் ஏதோ கூறுகிறாள். என்ன சம்பந்தி சொல்றீங்க? அடுத்த மாசம் 4 முகூர்த்த நாள் இருக்கு. இதுல எந்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இந்திரஜித்தின் அப்பா கேட்க, ஒரு நிமிஷம் அம்மா, சந்திரலேகா ஒரு ரிக்வெஸ்ட் பண்றா. ஆதி தயங்கியபடி பேச்சை ஆரம்பித்தான். 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு சொல்ல போறாங்க, வேற என்ன? முணுமுணுத்த இந்திரஜித் ஆதி என்ன கூற போகிறான் என்று கவனித்தான். என்னப்பா? அப்பா கேட்க, இந்த மாசம் லாஸ்ட்ல இல்ல அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்ல சந்திரலேகா ஒரு அகழ்வாராய்ச்சிக்காக மகாராஷ்டிரா போறாளாம். திரும்பி வர 7-8 மாசம் ஆகுமாம். அதனால அப்பா எடுத்து கேட்க, அதனால கல்யாணத்தை இந்த மாசமே வச்சுக்கலான்னு அவ சொல்றா. ஆதி கூற சட்டென்று இந்திரஜித்தின் முகம் மலர்ந்தது. ஒரு புன்னகை அவனையும் அறியாமல் அவன் இதழில் தவழ்ந்தது. அரவிந்தை பார்த்தவன், என்னன்னா பொய்தானே சொன்ன? ஆமா, நீதான 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு சொன்ன. அதையும் நான் சொல்லும் போது முகம் அப்படி போகுது. சிரித்தவன் சந்திரலேகாவை பார்த்தான். ஓர பார்வையால் அவனது மகிழ்ச்சியை கண்ட சந்திரலேகாவின் மனம் குளிர்ந்து போனது. தன் மீது கோபம் இருந்தாலும் காதலும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. இது போதும் என்று அவள் மனம் நினைத்தது. இந்திரஜித்தின் அப்பா அவனை பார்த்தார். என்னப்பா சொல்ற? அவன் என்ன கூற போகிறான்? அனைவரின் கண்களும் அவனை ஆவலாய் பார்த்தன. 7-8 மாசம் கழிச்சுதான் வேலை முடியும்னா 1 வருஷம் கழிச்சே கல்யாணத்தை வச்சுக்கலாமே, எதுக்கு அவசரமா கல்யாணத்தை நடத்தணும்? அவன் அப்படி கேட்டதும் சந்திரலேகாவின் முகம் காற்று போன பலூன் ஆனது. அடுத்த நொடி அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. அப்பா, அவருடைய விருப்பத்துக்கே விட்டுடுங்க. அவர் சொல்ற மாதிரி 3 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். பட்டென்று போட்டு உடைத்தாள் சந்திரலேகா. இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்திரஜித் கூட எதிர்பார்க்கவில்லை. கோபமாக இந்திரஜித்தை பார்த்தவள், இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பொறுக்க மாட்டாது அவனிடமே கேட்டுவிட்டாள். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்பா,
நிச்சயதார்த்தத்தை கூட கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணத்துக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலாமே என்று கூறி அவளை இன்னும் சீண்டினான். அவள் விழிகள் நிறைந்து விட்டது. டேய், உங்க 2 பேருக்குள்ள என்னடா பிரச்சனை? வந்த நேரத்திலிருந்து நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், 2 பேருடைய முகமும் சரியில்லை. நீ தேவையில்லாம கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொல்ற, அவ என்னடானா கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கலான்னு சொல்றா. நீ திரும்பவும் 1 வருஷமாவது தள்ளி போடலான்னு சொல்ற. என்னடா நடக்குதுங்க? உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா. அப்படியா? அப்ப நாங்க முடிவெடுக்கிறோம், நீ பேசாம இரு. சமந்தி, சந்திரலேகா அவளுடைய நிலைமைய சொல்லிட்டா. அவ சொன்னதுதான் சரி. இந்த மாசமே ஏதாவது நல்ல முகூர்த்தம் இருந்தா கல்யாணத்தை முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏத்த ஒரு நாளா முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு போன் பண்ணி நீங்க சொல்லுங்க போதும். இப்ப நிச்சயதார்த்தத்தை நடத்திடலாம். அப்பா கூற, அப்பாடா தப்பிச்சேன். எங்க நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லிடுவாரோன்னு பயந்தே போயிட்டேன். மனதில் கூறிக்கொண்ட இந்திரஜித் சந்திரலேகாவை பார்த்தான். பார்வையாலேயே அவனை சுட்டெரித்தவள் சட்டென்று விழிகளை வேறு பக்கம் திருப்பியும் கொண்டாள். நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிவிக்கும் போது அவள் விரலை பிடித்து மெல்ல வருடியபடியேதான் அதை அணிவித்தான். அவன் விரலை பிடிக்கும் போது ஏனோ அவள் கரம் நடுங்கியது. இந்திரஜித்தின் வீட்டார் விடை பெறும் நேரம் இந்திரஜித் அனைவரிடமும் சென்று வருவதாக கூறினான். ஆனால் அவளிடம் மட்டும் எதுவும் கூறவில்லை. அதுவும் அவள் மனதை காயப்படுத்தியது. வீட்டை அடைந்ததும், டேய், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடா. சந்திரலேகா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவளை இப்படி காயப்படுத்திட்டு இருக்க? கோபமாக கேட்க, அண்ணா உனக்கு என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்க? ஆமாடா, எனக்கு எதுவும் தெரியாதுதான். அதனாலதான் உன்கிட்ட கேக்குற. நீயே சொல்லு, உங்க 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனை? நடந்ததை இந்திரஜித் கூற, ஓ இப்படியெல்லாம் நடந்துச்சா? சந்திரலேகா பண்றது தப்பேதான். ஆனாலும் வேலைய வேலையா பாரு, வாழ்க்கைய வாழ்க்கையா பாரு. 2ஐயும் போட்டு குழப்பாத. அவ சூழல் என்னவோ, நீயும் தேவையில்லாம அவகிட்ட இப்படி கோபத்தை காட்டிட்டு இருக்க. அவகிட்ட தானே கோபத்தை காட்ட முடியும். தப்பு பண்ணது அவதானே என்றவன் சிந்துவை பார்த்தான். அண்ணி, இத பத்தி நீங்க உங்க ஃப்ரெண்ட் பல்லவி கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். இல்லப்பா, உங்க பிரச்சனைக்கு இடையில நாங்க மூக்க நுழைக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்க பிரச்சனைய நீங்களே பாத்துக்கங்க. மத்தவங்க மூக்க நுழைச்சா பிரச்சனை பெருசுதான் ஆகும். தேங்க்ஸ் அண்ணி என்றவன் தன் அறைக்கு சென்றான். இதே நேரம் இந்திரஜித்துக்கும் சந்திரலேகாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது என்ற செய்தி மாமா பாஸ்கரின் வீட்டை எட்டி இருந்தது. பாத்தீங்களாப்பா, என்ன வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சந்திரலேகாவோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி இருக்காரு உங்க தங்கச்சி பையன். கோபமாக ஸ்ருதி கத்த, நீயமா கத்துற? அதான் அவன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டல்ல. அப்பா, ஏதோ ஒரு கோபத்துல அவன் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா ஏன்னு தெரியலப்பா, அவன் இன்னொருத்திக்கு கிடைக்க போறான்னு சொல்லி நினைக்கும் போது அதை என்னால தாங்கிக்க முடியல. அவன் எனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் கல்யாணம் தான் நடக்கணும். அப்புறம் அவன் ஆசைப்பட்ட அந்த சந்திரலேகா அவனுக்கு கிடைக்கவே கூடாது. நீ ஏமா கவலைப்படுற? அந்த சந்திரலேகாவே அவளுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிற மாதிரி ஒரு பிளான நம்ம பக்காவா போட்டுல வச்சிருக்கோம். அதை சீக்கிரமா செயல்படுத்துற வழிய பாருங்க. இல்ல அவன் தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவான். சரிம்மா, நாளைக்கே இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டுறேன் என்று கூறியவர் தன் செல்போனை எடுத்து சீஃப் சதானந்தத்தை அழைத்தார். மறுநாள் மதியம் 1 மணி அளவில் அவன் அறைக்கு வந்த அந்த காவலர், சார், ஆர்கியாலஜிஸ்ட் மிஸ் சந்திரலேகா உங்களை பாக்குறதுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க என்று கூற, அப்படியா, அனுப்பி வைங்க என்று அவன் கூற அந்த காவலர் சென்று சந்திரலேகாவை அனுப்பி வைத்தார். அறைக்குள் வந்தவளை கோபமாக பார்த்தவன், இங்க எதுக்கு வந்த என்று கேட்டான். சார், உங்களை நான் பர்சனலா பார்க்க வரல, ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். அந்த வரைபடத்தை பற்றி கூற வந்திருக்கிறாளோ என்று நினைத்தவன், என்ன விஷயம் என்று கேட்க, அது ரகசியம், நான் பக்கத்துல வந்து சொல்லலாமா? அவன் அருகில் வந்தவள் அவன் எதிர்பாராத அந்த நொடி அவன் கழுத்தை சட்டென்று சுற்றி வளைத்து அவன் இதழில் அழுத்தி முத்தமிட்டாள். ஒரு நொடி ஸ்தம்பித்து போனான் இந்திரஜித். அவனிடமிருந்து விலகியவள், ஐ லவ் யூ என்று கூறிவிட்டு சட்டென்று திரும்பி நடக்க தன்னிலைக்கு வந்தவன், ஏய் நில்லடி என்றான். அவன் துள்ளி எழும் முன் ஓடி அரைவாசலை எட்டியவள் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள். சிரித்தவன் தன் இருக்கையில் அமர்ந்து கம்ப்யூட்டரை ஆன் செய்து வேலையில் கவனத்தை செலுத்தினான். மாலை 5 மணி. சீஃப் சதானந்தத்தின் கெஸ்ட் ஹவுஸில் அவரோடு சந்திரலேகா, புனிதா, சாஜன்,
கலைவாணன் நால்வரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சில சமயங்களில் இது போன்ற மீட்டிங் நடைபெறுவது வழக்கமே. மகாராஷ்டிரா பயணத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சந்திரலேகா, அதுவும் அந்த ரூம்ல ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் மேல ஒரு ஃபைல் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா என்றார். அவளும் எழுந்து அந்த அறைக்கு சென்றாள். ஆனால் மேஜை மீது எந்த ஃபைலும் இருக்கவில்லை. சார், இங்க ஃபைல் எதுவும் இல்ல என்றாள். சாரிம்மா, மறந்துட்டேன். கதவுக்கு பின்னாடி ஒரு ஷெல்ஃப் இருக்கு பாரு, அதுல ஃபைல் இருக்கு. அங்க இல்லாட்டி கூட கொஞ்சம் நல்லா தேடி பாருமா. ஓகே சார் என்றவள் கதவை பாதி சாத்தி ஷெல்ஃபை தேட கதவின் பின்னால் மறைந்து நின்றிருந்த அந்த இளைஞன் கதவை சாத்தி தாழிட்டான். அதை கண்ட புனிதா, சார் கதவு மூடிடுச்சு என்றாள். காத்துல சாத்தி இருக்குமா என்றவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். திடீரென்று 8-10 காவலர்கள் அங்கு வந்து, சார் இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, நாங்க உங்க கெஸ்ட் ஹவுஸ் செக் பண்ணணும் என்று கூறும்போதுதான் சந்திரலேகாவை சிக்க வைக்க சீஃப் சதானந்தம் ஏதோ திட்டம் தீட்டி இருக்கிறார் என்பது புனிதாவுக்கு புரிந்தது. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.